இக்கட்டான சூழலில் காங்கிரசுக்கு தோள் கொடுத்தவரும் மனதுக்கு சரியெனப்பட்டதை துணிச்சலாக செய்துவிடும் தலைவருமான EVKS இளங்கோவனின் அரசியல் பயணத்தை நாம் பார்க்கலாம். நவீன தமிழ்நாட்டின் வரலாற்றை தீர்மானித்த பெரியார் வீட்டு பேரன் EVKS இளங்கோவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது அண்ணாவுக்கு பக்கபலமாக இருந்த சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்ட EVK சம்பத்தின் மூத்த மகன். 1948 டிசம்பர் 21 பிறந்தவர். ஈரோட்டில் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு சென்னை மாநில கல்லூரியில் BA பொருளாதாரம் பட்டம் படித்தவர். கல்லூரியில் பயணிக்கும் போது 1967 கல்லூரி மாணவர் காங்கிரஸ் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவர். கல்லூரியை தொடர்ந்து மக்கள் களத்திலும் அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகரான EVKS இளங்கோவன் அவரையே அரசியல் குருவாக ஏற்றவர். சிவாஜி பரிந்துரையில் 1984 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு சத்தியமங்கலம் தொகுதி MLA-வானார். அப்போது அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. எம்ஜிஆர் மறைவை தொடர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கே ஆதரவு என ராஜீவ்காந்தி சொல்ல, ஜானகி அணிக்கு ஆதரவு என சிவாஜி கணேசன் ஆதரவு MLA-க்கள் பதவி விலகுவதாக அறிவித்தனர். சிவாஜியின் போர்வாளாக கர்ஜித்த EVKS இளங்கோவன் ஜானகி அணிக்காக பதவியை உதறினார். 1989 தேர்தலில் அதிமுக ஜானகி அணியும் சிவாஜியின் தமிழக முன்னேற்ற முன்னணியும் இணைந்து போட்டியிட்ட போது பவானிசாகரில் தோல்வியை தழுவினார் EVKS இளங்கோவன். போட்டியிட்ட பெரும்பாலான தேர்தல்களில் தோல்வியையே தழுவியவர். சிவாஜி தனது கட்சியை ஜனநாயக கட்சியில் இணைக்க தாய் கட்சியான காங்கிரஸில் பயணத்தை தொடங்கினார் EVKS இளங்கோவன். அரசியலுக்கு இளங்கோவனை முழுவீச்சில் இழுத்தது வாழப்பாடி ராமமூர்த்தி. இளங்கோவனுக்கு அரசியல் முகவரி கிடைத்தது அவரது தாத்தா பெரியார் ஆலய பிரவேச போராட்டம் நடத்திய வைக்கத்தில்தான். அங்குதான் இவர்தான் பெரியாரின் பேரன், நமது கட்சியின் துடிப்பான இளைஞர் என சோனியாவிடம் இளங்கோவனை அறிமுகப்படுத்தினார் திண்டிவனம் ராமமூர்த்தி. அதுதான் இளங்கோவனின் காங்கிரஸ் அரசியலின் பிள்ளையார் சுழி. அன்று முதல் தனது களப்பணியாலும் டெல்லியில் சோனியா காந்தியிடம் தனி செல்வாக்கை பெற்றார் EVKS இளங்கோவன். அவரை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் ஆக்கினார் சோனியா காந்தி. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்க காங்கிரஸ் கரைந்த காலகட்டம். அப்போதுதான் கட்சியை வளர்க்க தனக்கான பாணியில் எதிர்க்கட்சிகள் மீதான அட்டாக் பேச்சுகளில் கவனம் பெற்றார் EVKS இளங்கோவன். நன்மை வந்தாலும் சரி, தீங்கு வந்து சேர்ந்தாலும் சரி, மனதுக்கு சரியெனப்பட்டதை துணிச்சலாக செய்து விடுவார், பேசியும் விடுவார். 2001 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அவரது தலைமையில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது. அதே கூட்டணியில் மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரசும் இருந்தது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸில் இணைக்கவும் அயராத முயற்சியை மேற்கொண்டார் EVKS இளங்கோவன். மூப்பனார் மறைவை தொடர்ந்து வாசன் தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் 2002 காங்கிரஸோடு இணைந்தது. 2006 நாடாளுமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் EVKS இளங்கோவன். மத்தியில் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சராக இருந்தார். அப்போது கூட்டணியில் இருந்தாலும் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுகவை துடுக்கான பேச்சில் அவ்வப்போது விமர்சித்து வந்தார். 2014 தேர்தலில் 2G வழக்கால் காங்கிரஸ் பெரும் நெருக்கடியில் இருந்தபோது இவர்தான் சரியென மீண்டும் இளங்கோவனை மாநில காங்கிரஸ் தலைவராக்கியது டெல்லி தலைமை. அவரது தாயார் சுலோச்சனா சம்பத் அதிமுகவில் இருந்தார். 2016 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரசும் தோல்வியை தழுவியது. இதனையடுத்து பதவி விலகினார். இதனையடுத்து 2023 ஈரோடு கிழக்கு தொகுதி MLA-வாக இருந்த தனது மகன் திருமகன் ஈவேரா உயிரிழந்ததால் சோகமான தருணத்தில் அங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு MLA ஆனார். 34 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் MLA-வாக சட்டப்பேரவை சென்றார். 2023 மார்ச் இறுதியில் EVKS இளங்கோவன் உடல்நலம் குறித்து தவறான தகவல்கள் வெளியான போது நலமோடு இருப்பதாக மருத்துவமனையிலிருந்து பேசி முற்றுப்புள்ளி வைத்தார். காங்கிரஸில் பல கோஷ்டிகள் இருந்தாலும் எல்லா கோஷ்டிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் இளங்கோவனை பிடிக்கும். எந்த கோஷ்டியில் இருந்தாலும் இளங்கோவனுக்கு காங்கிரஸ்காரர்களை பிடிக்கும் என்றே பயணித்தவர். இப்போது அவர்களை எல்லாம் பெரும் சோகக்கடலில் தத்தளிக்க விட்டு சென்று விட்டார் EVKS இளங்கோவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.